ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஃப்ளோ சார்ட் இன்வால்வ்ட் இன் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஃபுல் இஏஏ ரிப்போர்ட் ரிப்பேர் பண்ணணுமா, இஏஏன்றது கண்டக்ட் பண்ணணுமா வேண்டாமான்றது இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறது மூலமாக தான் தெரியும். அண்ட் இதுதான் ஃபைனலாக டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த ஸ்க்ரீனிங் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்கோப்பிங்கில் வந்து என்னென்ன என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை ஸ்டடி பண்ணுறது எல்லாமே இதில் தான். ஸோ இதில் தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அதையும் இதில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பேஸ்லைன் ஸ்டடினா லேண்ட், வாட்டர், ஏர் இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸை பற்றின டேட்டாவும் அந்த ஒரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த என்விரான்மெண்டல் பேஸ்லைன் என்னென்னா கம்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைலாம் வரும்ன்றதை கம்பேரிஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த பேஸ்லைன் ஸ்டடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் டீமாக ஒர்க் பண்ணும்போது ஸோ எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் மாறி மாறி டுகெதராக குரூப்பாக உட்காந்து தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன். அடுத்தது மிட்டிகேஷன் மெஷர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க இம்பேக்டை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறது தான் இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு மிட்டிகேஷன் பிளானே டெவலப் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த இம்பேக்ட்டை எந்த லெவலுக்கு கம்மி பண்ணலான்றது நமக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறமா இஏஏ ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்க எல்லாத்தையும் இஏஏ ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட மெத்தடாலஜிஸ், டேட்டா, இம்பேக்ட் அசஸ்மெண்ட், மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த இஏஏ ரிப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பப்ளிக் கன்சல்டேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறமா லோக்கல் கம்யூனிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள குரூப்ஸ் எல்லாரையுமே சேர்த்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தின அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லார்ட்டும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃபீட்பேக், அவங்களோட கன்சர்ன் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது ரிவ்யூ அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த இஏ ரிப்போர்ட் ரிவ்யூ பண்ணிட்டு தான் ஃபைனலாக டிசிஷன் மேக்கிங் கொண்டு வருவாங்க. ஒன்று இதை அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷனை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இன்கேஸ் ஆஃப் லாட் ஆஃப் இம்பேக்ட்ஸ். அதுக்கப்புறம் மானிட்டரிங் அண்ட் கம்பைலன்ஸ். இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸு இல்லைன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராக் பண்ணி அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்தராக இதில் உள்ள மெஷர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மிட்டிகேஷன் மெஷர்ஸ், இந்த ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாருமே என்ஷூர் இருக்குதா, ஒர்க் ஆகுதா, கரெக்டாக நடக்குதா, அது எல்லாமே என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ நான் மேலே சொன்னது எல்லாமே இங்கே வந்து கான்செப்டாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஃபர்தராக இதுக்கு ஃப்ளோ சார்ட் டயக்ராமும் இருக்கும். அதே நம்ம படித்த ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், பேஸ்லைன் ஸ்டடி, இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறமா மிட்டிகேஷன் மெஷர், இஏஏ ரிப்போர்ட், பப்ளிக் கன்சல்டேஷன், ரிவ்யூ அண்ட் டிசிஷன் மேக்கிங், மானிட்டரிங், கம்பைலன்ஸ். இதுதான் திருப்பி நம்ம கீழே என்னவாக கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ சார்ட் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் ஸ்டெப்ஸில் இதாக இருக்குது. ஸ்க்ரீனிங்னா என்னது, அதுக்கப்புறம் ஸ்கோப்பிங்னா என்னது, பேஸ்லைன் ஸ்டடியில் என்னது, இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் அசஸ்மெண்ட்டில் என்ன இருக்கும், மிட்டிகேஷன் மெஷர்ஸ்னு என்னது, அந்த பிளானை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அண்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அண்ட் தென் பப்ளிக் கன்சல்டேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன், ரிவ்யூ அண்ட் டிசிஷன் மேக்கிங், மானிட்டரிங் அண்ட் கம்பைலன்ஸ்.